வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ பொதுவாக ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் எல்லா ரிவ்யூவருமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஷோ அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே ரிவ்யூ போட்டுருவாங்க, ரைட்டுங்களா? ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நிறைய ரிவ்யூ பார்த்தேன் இந்த படத்துக்கு. அதில் பார்த்திங்கன்னா யாருமே முதல்ல சொன்னது என்னன்னா, இந்த படம் நான் பார்க்கல இருந்தாலும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆரம்பித்தாங்க. அதுவும் மெட்டி ஒலி செல்வா அவர் வச்சுருக்காரு பாருங்கள் ஒரு சேனல், அதில் கூட அவர் கரெக்டாக எல்லாருமே நான் இந்த படம் பார்க்கல, ஆனாலும் இந்த படம் பார்க்கல, வெறும் டீசரு ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன், அதை வச்சு தான் இதை பேசுகிறேன், இதை ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ப்ராமிஸாங்க, காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், இந்த படத்தை பார்க்கல. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த ட்ரெய்லரு டீசரு இந்த படத்துடைய ப்ரோமோ பார்த்து தாங்க நான் இந்த படத்தை பற்றி ரிவ்யூவை போடுறேன். ஸோ இதில் எல்லாரும் அதை சொல்கிறாங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை பார்த்தா நமக்கு தாங்க கேவலம், அவ்வளோதான் நான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோக்களவு மோசமாக ஒரு படத்தை எடுக்க முடியுமோ, எவ்வளோக்களவு ஒரு மோசமாக பெண்களை சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க, அதை தான் சொல்லணும். ஸோ இந்த டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கதையுடைய ஐடியா, அந்த கதையுடைய அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? அந்த ட்ரெய்லர் மாதிரி போடுறாங்க பார், அதுதான் நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். நீங்கள் படத்தை எடுங்க, வானான்னு சொல்லலை, நீங்கள் நல்லது சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன சொல்கிறது, வயசில் கொஞ்சம் டீனேஜில் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பசங்களுக்கு தப்பை மட்டும் தயவு செய்து சொல்லி கொடுக்காதீங்க. ஸோ நான் ஏன் இந்த கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, மீடியாவுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே இல்லைங்க உண்மையாகவே. ஸோ நீங்கள் சினிமாவில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை சினிமா மூலமாக சொன்னீங்கன்னா அது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். பாருங்கள் நீங்களே, சப்போஸ் ஹீரோ ஹேர் ஸ்டைலில் இப்படி வச்சுருந்தாரு, இல்லை இந்த மாதிரி ரைட்டில் வாட்ச் கட்டுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இமிட்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே இல்லை. ஸோ அதனால் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வெற்றிமாறன் சார். நான் ஒரே லைனில் சொல்லனா, ஐ எம் வெரி மச் டிசப்பாயிண்டட் அப்படி தான் சொல்லலாம். ஸோ உங்ககிட்டேருந்து நான் இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்ககிட்ட இருந்தாங்கன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ எல்லாருக்கும் பணம் முக்கியம்தான், அதுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? பட் அந்த கதையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு காலம் அந்த படத்தில் கடைசியிலே நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களோ எனக்கு அது தெரியாது. ஸோ ஒரு A to Z A to Y வரைக்கும் ஒரு கெட்டதை சொல்லிட்டு Z இந்த மாதிரி ஒரு கெட்டது பண்ணால் இதான் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக அந்த படமே நல்லதை சொல்ல வர படமே கிடையாது, அது கெடுதலை சொல்லித்தர படம் தான், ரைட்டுங்களா? ஸோ அது என்ன A to Z A to Y A to Z அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தப்பை பண்ணுறதுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, ஒரு பயம் வரும், அது மட்டுமே போதுங்க ஒருத்தனுக்கு தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணால் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் தப்பு பண்ணலாம், ஆனால் கடைசியில் இந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு படத்தையும் தயவு செய்து எடுக்காதீங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ஒரு லேடி, ஒரு பொண்ணு. அந்த படத்துடைய டைரக்டர் பேரை கூட நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை, அதை அதை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. எனக்கு அது வேண்டாம். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அவங்க இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் சட்டம் இருக்குது, இல்லை அம்மா இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ஆயிரம் இருக்கட்டங்க. ஆனால் பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா மாதர் சங்கம் அந்த வரும் முதல்ல. அவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை கேவலமாவோ இல்லை ரொம்ப டீக்ரேட் பண்ணியோ ஒரு ஆண் எடுத்தாலோ, இல்லை ஆண் சொன்னாலோ, இல்லை ஆண் பாடினாலோ, அதான் பீப் சாங் சொன்னார் பாருங்கள் சிம்புது, அந்த மாதிரி இருந்தால் தான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா? ஏன் ஒரு பெண்ணையே கேவலமாக வச்சு ஒரு கதை எடுத்தாலோ டைரக்ட் பண்ணாலோ அதை யாரும் கேட்க மாட்டாங்களா? ஏன் தெரியுங்களா? நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி அதை சொல்கிறேன்னா, உண்மையே சொல்லணும்னா பெற்றோர், பேரண்ட்ஸ், ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவங்கள வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? வெளியில் அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் யாருக்குமே
முதல்லலாம் பெண்கள் வெளியில் போனால் தான் பயப்படணும். இப்போல்லாம் ஆண்களுக்கும் வெளில போயிட்டு வரத்துக்கு பயமாக இருக்குது. அவங்க வர வரைக்கும் நம்ம பயந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க பொத்தி இல்லை கண்காணித்து கண்டிப்பாக இருந்து, ஏன்னா சோஷியல் மீடியான்னு ஒன்று இருந்துகிட்ருக்கு, அது கையிலே இருக்குங்க பசங்க கெட்டு போகிறதுக்கான வழி. ஆனால் நம்ம அதை மீறி அவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பெற்றோர் ப்ளஸ் டீச்சர்ஸ், நாங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன நல்லது, ஏங்க குட் டச் பேட் டச்ன்னு சொல்லி கொடுக்குற உலகத்தில் இருக்கோங்க இப்போ நம்ம. ஏன்னா என்ன அர்த்தம், வளர்ந்தவங்க வயசானவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாமே இப்போ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கரஸ்பாண்டன்ட்டுடைய ஹஸ்பண்டு என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், ரைட்டுங்களா? ஸோ அப்படி போயிட்டு இருக்க உலகத்தில் அவங்க புத்தி தெரிஞ்சவங்களே தப்பு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டீனேஜில் இருக்க பசங்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாத இருக்கிற வயசில் இருக்கிற அந்த பசங்களுக்கு நம்ம இப்படி ஒரு படத்தை காட்டுறோமே, இது அவசியமா? அதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு மாரல் கிளாஸ் எடுக்கிறோம், வேல்யூ எஜுகேஷன் எடுக்கிறோம், கவுன்சிலிங் வைக்கிறோம், அதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்கிறோம். ஒரு காம்படிஷன் வந்தால் ஏதாவது ஒரு கருத்துள்ள ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பசங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, இப்படி இருக்காதீங்க அப்படி இருங்கன்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 hours ஒரு கண்டதை எடுத்துகிட்டு பணத்துக்கோசரம், ஒரு கான்ட்ரவர்சிக்கோசரம், ஒரு இதுக்கோசரம் நீங்கள் கண்ணாமினான்னு ஒரு கதையை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லது சொல்கிறேன் கருத்தை சொல்கிறேன், கிளைமேக்ஸில் விஷயம் இருக்குது, அதில் கிளைமேக்ஸில் ஒரு யாரும் சொல்லாத கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னவோ இப்போ ஒரு ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு சாங் ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்ன சாங்க, என்னது என் பணத்தை வேணும் விட்டுட்டு போயிட்டியே அவங்க கூட போயிட்டியேன்னு ஒரு பாட்டு வருது. அந்த சாங்கை கூட என்ன சாங்குங்க, எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி படம் வந்ததுலேருந்து தான் அந்த சாங் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது குட்டி குழந்தைலாம் அந்த பாட்டுக்கு இது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ஃபன்னியாக பார்க்குறதுனா பார்க்கலாம். பட் இருந்தாலும் பெண்களை அவ்வளோ ஏன் அப்படி காமிக்கணும்? ஸோ ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்லை குழந்தை பெற்றுக்கிறதோ, இல்லை குழந்தைய வளர்க்குறதோ, தாய்மை அடைகிறதோ, மனைவி ஆகிறதோ, அதெல்லாம் வந்து ஒரு கடவுள் பெண்களுக்குன்னே கொடுத்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, அது ஒரு அற்புதம். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு பேர்டன், அதெல்லாம் ஒரு பாரம், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றது தான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லை. அந்த பொண்ணு, அந்த டைரக்டர் என்ன தான் சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நல்லது சொல்லலைனா கூட பரவாயில்ல, தயவுசெய்து இப்போ வர டீனேஜர்ஸுக்கெலாம் கெடுதல் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ அவங்க சொல்ல போனால் மற்றவங்கள விட குழந்தைங்க இப்போ தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவை நீங்கள் கெடுக்காமல் இருந்தால் சரி. ஸோ இந்த படத்துக்குடைய டைட்டிலே என்னங்க, பேட் கேர்ள். ஸோ ஒரு டைட்டிலே ஒரு நெகட்டிவாக வச்சுட்டு அதை எல்லா ஜனங்களும் ஏன் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படணும்? நம்ம சொல்லுங்கள் நீங்களே. பேட் கேர்ள் அது என்ன குட் கேர்ளா? நம்ம எல்லாரும் போய் வீட்டில் குடும்பத்தோடு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு. அதுவும் அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து பிராமின் பொண்ணு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அப்போ எதுக்கு ரிலிஜியன் வரணும்? அது அவசியமே கிடையாதுங்களே. எதுக்கு? அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவாக ஒரு கேரக்டர் காமிக்கிறீங்களா, அதுக்கு எதுக்குங்க ரிலிஜியன் அந்த இடத்துக்கு வரணும்? அது தேவையே இல்லை. அதனால் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், நான் இந்த வீடியோ போட்டதுக்கான முழு காரணமே என்னென்னா, இந்த படம் கண்டிப்பாக ஓடிடி தளத்தில் நீ நானும் போட்டுன்னு கோடிக்கணக்கில் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இல்லை வாங்கிட்டும் இருப்பாங்க. தயவுசெய்து இதை ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா தயவுசெய்து இந்த படத்தை யாரும், அது முக்கியமாக வீட்டில் குழந்தைங்க டீனேஜர்ஸ் வச்சுட்ருக்க பசங்க வச்சுட்ருக்க ஃபேமிலியில் இந்த படத்தை பார்க்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நல்லது வந்து சொல்லித்தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் கெடுதலை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இனிமேல் ப்ரொடியூசரும் சரி, டைரக்டரும் சரி, ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பேட் கேர்ள், ஒஸ்ட் கேர்ளு, இந்த மாதிரி ஒரு படத்தை தயவு செய்து, அதுவும் வெற்றிமாறன் மாதிரி இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதை நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் நல்ல தரமான படம் கொடுங்க. கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஆஸ்கார் போகலைன்னா கூட பல பேர் பார்த்து அதுக்கு வந்து அதனால் பயனடைஞ்சாங்கன்ற ஒரு விருது இருக்குது பாருங்கள், அந்த விருது வந்து வேறு எதுக்குமே ஈடாகாதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணலாம், ரைட்டுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.